ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜரியை வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் ரொம்பவே முக்கியமான ஸ்டிச் இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பழகினா தான் இதுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய ஸ்டிச்சஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஈஸியாக போட முடியும். நம்ம நல்லா செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சே 2 நாள் ஆகும். ஸோ நல்லா செயின் ஸ்டிச்சை நல்லா போட்டு பழகிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஸ்டாண்டை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அப்புறம் ஆரி ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரேமில் ஸ்க்ரூ இல்லாத ஒரு ரவுண்டு ஃப்ரேம் அடியில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த 1 மீட்டரில் லைனிங் கிளாத் வாங்க சொல்லியிருப்பேன். அந்த கிளாத்தை இதுக்கு மேலே சுருக்கம் எதுவும் இல்லாமல் விரிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரூ வச்ச ஃப்ரேமை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆரி ஃப்ரேமோட துணி நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். ஒருவேளை ஃப்ரேமில் மாட்டினதுக்கப்புறமும் துணி லூஸாக இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணால் இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கா, அந்த ஸ்க்ரூவில் இந்த கட்டமாக ஒன்று இருக்கா, அதை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் கொஞ்சம் நல்லா டைட்டான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 விரலால் துணியை இந்த மாதிரி இழுக்கணும். இப்படி இழுத்துக்கிட்டோம்னா துணி எந்த சுருக்கமும் இல்லாமல் நமக்கு ஃப்ரேமில் இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் போடும்போது ஃப்ரேமில் துணி எந்த சுருக்கமும் இல்லாமல் டைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்கும். இல்லைனா லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, கரெக்டாக ஃப்ரேமில் துணியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாட்டி வச்சுருக்க ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த ஃப்ரேம் மேலே வைக்கணும். அடியில் எந்த துணியும் மடங்கி இருக்காமல் சைடில் எல்லா துணியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜரி அப்புறம் டூலிப் நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜரியை எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அடியில் வச்சு நம்ம போடும்போது ஜரி உருவி வராமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்டியாகவே ஜரியை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதாவது பார்க்க நல்லா தண்டியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி 2 விரலுக்கு நடுஸில் நம்ம போட்ட முடிச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம டூலிப் நீடில் எடுத்துக்கோங்க. அந்த டூலிப் நீடில் இந்த கொக்கி மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்ம ஜரியை கீழே கெட்டியாக பிடிச்சிக்க போகுது. ஒரு கையை ஃப்ரேம் கடியில் ஜரியை பிடிச்சிக்க போகிறோம். இன்னொரு கை மேலே நீடில் ஹேண்டில் பண்ணக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த நீடில் இது டூலிப்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கா, இந்த வார்த்தை நம்மளை பார்க்க இருக்கணும். நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டு இப்போ அந்த துணியில் குத்த போகிறோம். குத்துனதுக்கப்புறம் இந்த ஹூக் அடியில் நம்ம 2 விரல் பிடிச்சிக்கோம்ல, அதை வச்சு அந்த ஹூக்கில் மாட்டி விட்டுக்கணும். மாட்டினதுக்கப்புறம் மெதுவாக மேலே இழுத்துக்கிட்டோம்னா நம்ம போட்ட முடிச்சு கீழே லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஜரி உருவி வராது. மேலே எடுக்கும்போது லைட்டாக உருட்டிட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக ஜரி ஹூக்லேயும் மாட்டிக்கிடும், மேலேயும் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம மேலே என்ன பண்ண போகிறோம்னா நீடில் டூலிப்புங்க வார்த்தை நம்மளை பார்க்க இருக்கணும். இப்போது அந்த லைனிங் துணியில் குத்தும்போது அதே மாதிரி நம்மளை பார்க்க வச்சுட்டு குத்தணும். குத்துனதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஹேண்டில் ஜரியை நீடில் சுற்றி ஒரு ரொட்டேட் பண்ணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ நீடில் மெதுவாக மேலே இழுக்கும்போது ஹூக்கில் ஜரி மாட்டிடும். மாட்டினதுக்கப்புறம் அப்படி உருட்டிகிட்டே மேலே இழுத்தோம்னா ஜரி வெளியில் வந்துடும் மேலே. இந்த மாதிரி தான் ஜரியை வெளியில் கொண்டு வரணும். முக்கியமாக நீடில் நல்லா மேலே வெளியில் இழுக்கும்போது உருட்டணும். அப்படி உருட்டினா தான் ஜரி திக்காமல் வெளியில் வரும். இல்லைன்னா நமக்கு ஜரி வெளியில் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுமாதிரி அடியில் ஜரியை இந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். நம்ம நிறைய சுற்றிக்கிட்டே கீழே இருந்தோம்னா அந்த ஜரி நல்லா திருவி இருக்கும். மேலே இழுக்கும்போது ரொம்ப டைட் ஆயிரும். அப்புறம் தான் போகும் ஜரி. அதனால கீழே ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். அப்படி டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த செயின் ஸ்டிச் வந்துடும். இதுதான் பேசிக். இதை வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே பார்க்க போகிறோம். அதனால இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எதுவும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கிளாஸஸ் ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.